ஓகே எஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நான் சொல்கிற மாதிரி உனக்கு கொஷின் இல்லை ஓகேவா நீ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து கொஷின் பேப்பர் பார்த்தனா உனக்கு தெரியும் சார் இந்த சம் வந்து கண்டிப்பாக பெர்முடேஷன் காம்பினேஷன் சாப்டர் இருந்து தான் சார் ஆனால் எனக்கு வந்து பார்த்தோன்னா என்பிஆர் யூஸ் பண்ணணுமா என்சிஆர் யூஸ் பண்ணணுமான்னு தெரியாது ஓகேவா அந்த மாதிரி தான் நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டவுட் வரும் தெளிவாக கவனிச்சுக்கோ பெர்முடேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு மொட்டையாக சொல்லாத என்னதுன்னா பெர்முடேஷன் அப்படின்றது நம்பர் ஆஃப் வேஸ் an object can be arranged அப்படின்னா நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓகேவா அப்போ காம்பினேஷன் அப்படின்னா என்னதுடா நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் ஃபார்முலாக்குள்ளாரெலாம் போகிறேன் ஓகேவா உனக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தோன்னே நம்பர் வந்துடும்னு வச்சுக்கோங்க பட் ஆனால் அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னு நீ சொல்லிட்டு பாரு ஓகேவா இப்போ நான் ஒரே எக்ஸாம்பிளில் பெர்முடேஷனும் காம்பினேஷனும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ உனக்கு ஒரு 4 ஆப்ஜெக்ட் கொடுத்துறாங்களா ஓகேவா சரி 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கான் பெருசாக வேணாம் சிம்பிளிசிட்டிக்காக 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துறாங்க ஏபிசி ஓகேவா உனக்கு இதுலேருந்து என்ன எடுக்க சொல்கிறாங்கன்னா ஒரு பேர் எடுத்துக்கோ பேர்னா என்னது 2 ஓகேவா தட் மீன்ஸ் உனக்கு பாப்புலேஷன் 3 கொடுத்துறாங்க 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துறாங்க அதில் எனி 2 எடுத்து நீ அரேஞ்ச் பண்ணு எத்தனை பேர் வரும் நம்ம கால்குலேட் பண்ணலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் எத்தனை பேர் ஓகேவா ஃபஸ்ட்டு ஏவையும் பியும் எடுத்துக்கோ ஓகே ஏபி இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு பிஏ இது டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு ஓகேவா அதே மாதிரி பிசி இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்கப்புறம் சிபி இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு ஓகேவா அதுக்கப்புறம் ஏசி இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்கப்புறம் சிஏ இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அப்போனா நீ வந்து பார்த்தனா ஒரு 3 ஆப்ஜெக்டில் இருந்து 2 ஆப்ஜெக்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணுற உனக்கு டோட்டலாக எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் 1 2 3 4 5 6 ஓகேவா தட் மீன்ஸ் ஆன்சர் வந்து 6 இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பர்முடேஷனுக்கு நீ எப்படி வந்து பார்த்தனா ஈக்குவேஷன் எழுதோன்னா n பெர்முடேஷன் ஆஃப் ஆர் ஓகேவா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டோட்டலாக வந்து 3 நம்பர் கொடுக்குறாங்க 3 நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அதில் நீ 2 ஆப்ஜெக்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணுற அப்போனா உனக்கு ஆன்சர் 6ன்னு வரும் இதை தான் நீ வந்து பார்த்தனா ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண பார்ப்போம் என்பிஆருக்கு என்னடா ஃபார்முலா ஒரு நிமிஷம் என்பிஆர் ஓகே n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல்னாலே சில பேருக்கு என்னென்னு தெரியாது 8 ஃபேக்டோரியல் ஓகே அதாவது விஷ்ணுபிரியா என்ன சொல்லிட்டீங்கன்னா ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே காம்பினேஷன் நீ அப்படின்னு பார்க்காதமா அது வந்து பார்த்தோன்னா மொட்டையாக நீ சொல்கிற ஓகேவா பெர்முடேஷனா அரேஞ்ச்மெண்ட்டு ஓகேவா ஏபி அது ஒரு தனி அரேஞ்ச்மெண்ட்டு பிஏ அது ஒரு தனி அரேஞ்ச்மெண்ட்டு பட் காம்பினேஷனுக்கு நான் வரேன் காம்பினேஷன் அப்படின்றது செலெக்ஷன் ஓகேவா ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஓகேவா செலெக்ஷன் பண்ணுறது வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது வேறு ஓகேவா ஓகேவா 8 ஃபேக்டோரியல் அப்படின்றது ஒன்றும் இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுற பேக்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக மல்டிப்ளை பண்ணுற 8 × 7 × 6 5 4 3 2 1 ஓகேவா ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல்னா என்ன தெரியும் என்பிஆர் ஓகேவா என்பிஆர்னா என்னது உனக்கு ஒரு 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துறாங்க அதை நீங்கள் 3ன்னு போடுவேன் அதில் 2 பேரை மட்டும் எடுத்து 2 ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்து நீ அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா இங்கே 6 = 2 ஓகேவா தட் மீன்ஸ் உனக்கு ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா மேலே 3 ஃபேக்டோரியல் போடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஆர் 3 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் ஓகேவா தட் மீன்ஸ் 3 × 2 × 1 மேலே கீழே 1 ஃபேக்டோரியல் என்னதுரா 1 தான் ஓகே 1 ஃபேக்டோரியல் 1 தட் மீன்ஸ் 3 2 are 6 இப்போ இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா உனக்கு இந்த 6க்கான டீட்டெயில்டு பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிஏ பிசி சிபி ஏசி சிஏ ஓகேவா பட் இதுவே காம்பினேஷன் அப்படின்றது என்ன தெரியுமா கண்ணா காம்பினேஷன் அப்படின்றது என்னன்னா 2 பேரை நீ செலக்ட் பண்ணு அரேஞ்செலாம் பண்ண தேவை நீ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோ தட் மீன்ஸ் ஏவும் பியும் ஒரு செலெக்ஷன் சரி அப்போ பியும் ஏவும் இன்னொரு செலெக்ஷன் இல்லை இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் தான் ஓகேவா நீ ஒரு செலெக்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு பேர் 2 விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் சரி ஏபி இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஓகே நான் எய்தர் வந்து பார்த்தோன்னா ஏபி அப்படின்னா அந்த பேரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிசின்னு செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லையா ஏபியும் சிபியும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணலாம் ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன்
உன்னை இங்கே அரேஞ்ச் பண்ண சொல்லலை. நீ ஃபஸ்ட்டு நில்லு, செகண்ட் நில்லு, அதுக்கப்புறம் நீ வந்து ஃபஸ்ட்டு நில்லு, நீ போய் செகண்டில் நில்லு, அந்த மாதிரி யாரும் ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்லலை. ஓகேவா? தட் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தோன்னா உனக்கு பண்ண சொல்லாமல் வெறும் செலக்ட் மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா உனக்கு 1 2 3 ஆன்சர் தான் வருது. ஓகேவா? இப்போ இதில் அப்போ நீ என்ன பண்ணுறனா இதை டிவைட் பண்ணிடுறக்கண்ணா. ஓகேவா? இதையும் வந்து பார்த்தோன்னா நீ டிவைட் பண்ணிடுற. 2 அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரே செலெக்ஷனை தான் குறிக்குது. அப்போனா டிவைட் பை 2 பண்ணிடுற. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ காம்பினேஷன் ஃபார்முலாவில் அடிஷ்னலாக ஒரு டிவிஷன் பண்ணிட்டனா இந்த 6 வந்து பார்த்தோன்னா 3ஆக மாறிடும். ஓகேவா? தட் மீன்ஸ் காம்பினேஷன் இஸ் நத்திங் பட் சப்செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை நீ வந்து ஒரு செலெக்ஷனாக எடுத்தனா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். இதுக்கு என்னது ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் NCR. என்னது டோட்டலாக உனக்கு 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், அதில் 2 ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல். அது என்ன ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏவும் பியும் நீ மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுறல அதுதான். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் என்னதுடா இங்கே 3 ஃபேக்டோரியல். ஓகேவா? அதுக்கப்புறம் 1 ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் 2 ஃபேக்டோரியல். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 × 2 × 1, கீழே வந்து இதுக்கு ஒரு 1, அதுக்கப்புறம் 2 × 1. தட் மீன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3. ஓகேவா? எதனால் நீ 2ஆல் டிவைட் பண்ணுறனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 அரேஞ்ச்மெண்ட்டு ஒரே செலெக்ஷன் தான் குறிக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, எப்போ வந்து பார்த்தோன்னா காம்பினேஷன் யூஸ் பண்ணணும், எப்போ பெர்முடேஷன் யூஸ் பண்ணணும். சார் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம், எத்தனை விதமாக நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா நீ NPRன்னு எடுக்கணும். எத்தனை விதமாக நீ வந்து செலக்ட் பண்ணலாம், ஆன்சரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டனா நீ வந்து பார்த்தோன்னா NCRன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சிச்சு சார்? சார் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சூப்பராக புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு பார்ப்போம். அண்டர்ஸ்டுட் சார்னு சொல்லி பார்ப்போம். அப்போ தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோம். ஓகேவா? எடுத்தோடனே நீ ஃபார்முலாக்கு போயிடாது. அந்த 6 எப்படி வருது, அந்த 3 எப்படி வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்னதாக நிறைய கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு பார்க்க உனக்கு சொல்கிறேங்கண்ணா. சம்மு நான் பார்க்க சொல்கிறேன். ஓகே, எடுத்தோடனே நம்ம டேரெக்டாக சம் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ரூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல் இருக்குது. அதெல்லாம் நான் சம்மிலே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? 0 ஃபேக்டோரியல்னா 1, NPN இதெல்லாம் நீ வந்து பார்த்தோன்னா கற்றுக்கவே தேவை. நீ ஃபார்முலாவில் வந்து சம்மு டேரெக்டாக வந்து சால்வ் பண்ணும்போது உனக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் பாரா உனக்கு எத்தனை டைப் ஆஃப் சம்முலாம் வரலாம் அப்படின்னு நான் கேட்குறேன். உனக்கு வேர்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா சம்மு வரலாம். இந்த வேர்டை நீங்கள் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம், எத்தனை விதமாக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்பரை பேஸ் பண்ணி உனக்கு வரலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக 2 டைப்ஸ் ஆஃப் சம்மு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பெர்முடேஷன் இருக்கும். ஜியாமெட்ரி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைனை வச்சு 4 பாயிண்ட் வச்சு எத்தனை லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம், ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சர்க்குலர் பெர்முடேஷன் நம்ம எல்லா கான்செப்டையும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். எக்ஸாமில் எந்த ஆங்கிள் வந்து அடித்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை விதமாக ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், எத்தனை விதமாக க்ரீட்டிங் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ்லினியஸ். ஓகே, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். இங்கே பார்ப்பா. சரி, ரெக்கார்ட் ஆகுது கரெக்டா? இங்கே பாரா, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு பார்க்குற. ஓகேவா? ஹெக்ஸகனில் எத்தனை வேர்டா இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? நீ ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு பார்க்குற. அதை நீ எத்தனை விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்முட் பண்ணலாம், எத்தனை விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, சி பெர்முடேஷன்னா என்னது? அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். பி இரு டேய் ஒரே நிமிஷம். நான் எப்படி வந்து பார்த்தேன்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், எப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமலே வந்து போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன். ஒரே நிமிஷம், இது பேசிக் தான், உனக்கே தெரியும். பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ ஃபார்முலா தெரிஞ்சாலும் ஃபார்முலா வச்சு கொடு, அப்படி தெரியாட்டாலும் எப்படி வந்து போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ எல்லாத்துக்கும் ஃபார்முலாவை மண்டையில் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, ஹெக்ஸகன் இங்கே எத்தனை பிளேஸில் இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 7 தானே? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? சி தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா உனக்கு டோட்டலாக எத்தனை ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? உனக்கு டோட்டலாக எத்தனை ஆப்ஜெக்ட்லேருந்து செலக்ட் பண்ண முடியும்னா 7 ஆப்ஜெக்ட்லேருந்து செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? நீ 7 ஆப்ஜெக்ட்லேருந்து செலக்ட் பண்ணி எத்தனை பிளேஸை ஃபில் பண்ணணும்? n வந்து பார்த்தீங்கன்னா 7. எத்தனை பிளேஸை ஃபில் பண்ணணும்னா 1 2 3 4 5 6 7 7 பிளேஸை ஃபில் பண்ணணும்.
நீ சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா போடலாம் 7p7 ஓகேவா 7p7 அதில் மேலே 7 ஃபேக்டோரியல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் 7 ஃபேக்டோரியல் விச் இஸ் நத்திங் பட் 0 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் என்னதுரா ஆன்சர் 1 தட் மீன்ஸ் நீ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியல் வச்சு ஆன்சர் போடலாம் அப்படி இல்லை இந்த 7 ஃபேக்டோரியல் எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ நீ பாரு இது பிளேஸ் 1 ஓகேவா நீ பிளேஸ் 1ல எத்தனை ஆப்ஜெக்டை நீ போடலாம் எய்தர் ஹச் போடலாம் இ போடலாம் எக்ஸ் போடலாம் ஏ போடலாம் ஜி போடலாம் ஓ போடலாம் என் போடலாம் தட் மீன்ஸ் இந்த பிளேஸில் நான் வந்து பார்த்தோன்னா 7 ஆப்ஜெக்டை போடலாம் இப்போ செகண்ட் பிளேஸில் எத்தனை போடலாம் செகண்ட் பிளேஸில் 7 போட முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஒன்று நாக் அவுட் ஆகிடுச்சு ஓகேவா தட் மீன்ஸ் செகண்ட் பிளேஸில் வெறும் 6 ஆப்ஜெக்ட் தான் போட முடியும் தேர்டு பிளேஸில் 5 ஏன்னா ரெண்டுமே நாக் அவுட் ஆகிடுச்சு ஃபோர்த் பிளேஸில் 4 அதுக்கப்புறம் 3 2 1 ஓகேவா தட் மீன்ஸ் எனக்கு ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு ஆப்ஷன் குறைஞ்சினே வருது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது 7 ஃபேக்டோரியல் எதுவோ அதுதான் கண்ணா ஆன்சர் 7 ஃபேக்டோரியல் என்னதுப்பா 5040 என்னடா 6ன்னு சொல்கிறீங்க 5040 ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் இப்போ பாரு ஹரியானா நீ சொல்லு பார்ப்போம் ஹரியானா இதுக்கு என்ன கண்ணா ஆன்சரு தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னதுன்னா சரி இங்கேயும் 7 ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கான் இங்கேயும் 7 ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கான் ஒரே நிமிஷம் இங்கே 7 ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கான் அதை 7 பிளேஸில் தான் ஃபில் பண்ண சொல்கிறான் தட் மீன்ஸ் 6 வந்து பார்த்தோன்னா 7 தான் ஓகேவா 6 7 தான் தட் மீன்ஸ் நீ சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா 7 ஃபேக்டோரியல்னு போட்டோன்னா உனக்கு ஆன்சர் தப்பு இங்கே நீ ஒன்று பார்க்கணும் கண்ணா என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமிலர் வபிள்ஸ் அதான் சிமிலர் ஆப்ஜெக்ட் இருக்கு ஓகேவா சிமிலர் ஆப்ஜெக்ட் உனக்கு ஏ ஒரு டைம் கொடுத்துருக்கான் அகைன் ஏ 2வது டைம் 3வது டைம் இப்போ நீ ஒரு பிளேஸில் வந்து பார்த்தனா இந்த ஏ போட்டாலும் அதே அர்த்தம் தான் இந்த ஏ போட்டாலும் அதே அர்த்தம் தான் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ வெறும் 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்தனா அதில் டூப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் ஹரியானான்னு வருது ஓகேவா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா A1 சார் இது A2 சார் இப்போ இங்கே A2 சார் A1 சார் அதனால் இதுவும் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னனா யாரும் ஒத்துக்க மாட்டான் அது போங்காட்டம் இந்த ஹரியானாவும் ஒன்று இந்த ஹரியானாவும் ஒன்று ஓகேவா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ எலிமினேட் பண்ணணும் இந்த மாதிரி டூப்ளிகேஷன் இருக்கிற ஹரியானாவை எலிமினேட் பண்ணணும் அதை எப்படிடா எலிமினேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எத்தனை ஆப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகுதுன்னு பாரு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிப்பீட் ஆகுது தட் மீன்ஸ் நீ ஒரு டைம் டிவைட் பண்ணணும் அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாரு 1 2 3 டைம் ரிப்பீட் ஆகுதுன்னா 3 ஃபேக்டோரியல் சார் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் ரிப்பீட் ஆகுது சார் பி வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகுது சார் அப்படின்னா நீ ஏக்கு ஒரு டைம் எலிமினேட் பண்ணணும் அதுக்கப்புறம் பிக்கு ஒரு டைம் எலிமினேட் பண்ணணும் பி வந்து 2 டைம் எலிமினேட் ஆகுதா சரி ரிப்பீட் ஆகுதா தட் மீன்ஸ் 2 ஃபேக்டோரியல் ஓகே இப்போ உனக்கு புரிஞ்சிச்சா புரியலையா சரி எனக்கு வந்து அப்படின்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு போட தெரியும் அதை வச்சு டூப்ளிகேஷன் வந்தாலும் எனக்கு போட தெரியும் ஓகேவா ஸோ செகண்ட் இது ஹரியானா உனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஹரியானாக்கு என்னடா ஆன்சரு சரி 840 சொல்கிறீங்க உன்னை நம்பி நான் 840 போடுறேன் அதை நிறைய வருது ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா அலகாபாத்துக்கு அப்படியே சொல்லி பார்ப்போம் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 சரி என்னடா 1 2 3 4 5 6 7 8 9 தட் மீன்ஸ் மேலே 9 ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் ஏ வந்து 4 டைம் ரிப்பீட் ஆகுது அப்போ அந்த டூப்ளிகேஷனை எலிமினேட் பண்ணி டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் என்னதான் எல் 2 டைம் எலிமினேட் ஆகுது சரி ரிப்பீட் ஆகுது அதை எலிமினேட் பண்ணணும் தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ தான் ஓகே அதுக்கப்புறம்டா இது உனக்கு சிம்பிளாக இருக்கா நான் உனக்கு ஒரு சூப்பரான சம்மு இந்த சம்மை எவனாவது நீ டீகோட் பண்ணிட்டேன்னா நான் ஜிபே பண்ணுறேன் ஸ்பாட்டில் ஜிபே பண்ணுறேன் ஓகேவா நீ தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும் எல்லாம் தெளிவாக கவனி டே என்னடா ஏறினே போகுது 65 இங்கே பாரு இப்போ இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான சம்மு ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ சால்வ் பண்ணுற ஓகே இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துருச்சு பெர்முடேஷன்னாவது காம்பினேஷன்னாவது எதனால் அந்த ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 7 ஃபேக்டோரியல் எதுக்காக எடுத்துருக்கோன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் நீ ஃபில் பண்ணிகிட்டே வந்தனா ஆப்ஷன் குறைஞ்சினே இருக்கும் ஃபஸ்ட்டு பிளேஸில் 7 செகண்ட் பிளேஸில் 6 அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபிகல்ட் சம்மை பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிஷ்னல் கான்செப்டை நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகே இப்போ இங்கே பாராம் இந்த மாதிரி தான் உனக்கு சிஏ ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் இருக்கும் 8க்கு ஏ
இந்த 8க்கு தானே நீ ஏன்னு சொல்கிற. வனிஷா, சபரி, ஜூனியர், ஞானேஸ்வர். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தப்பு பண்ணுறீங்கண்ணா, எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சி கொஷினை நல்லபடி. த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு வித் 12 கான்சோனன்ட் அண்ட் 5 vowels பை டேக்கிங் 4 கான்சோனன்ட் அண்ட் 3 vowels இன் ஈச் வேர்டு. என்ன திரும்ப சொல்ல வரான், என்ன சொல்ல வரான்னா, உனக்கு ஃபஸ்ட்டு கான்சனன்ட்னா என்னதுரா, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கான்சனன்ட்னு சொல்லிட்டு லெட்டரை பிரிப்பாங்க. வவல்னா அது AEIOU. இதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் கான்சனன்ட்னு வச்சுக்கலாம். உனக்கு டோட்டலாக எவ்வளோ கான்சனன்ட் கொடுக்குறான், எவ்வளோ கான்சனன்ட்டு நமக்கு கொடுக்குறான்னா கான்சனன்ட்டு வவல்னு வச்சுக்கலாம். எவ்வளோ தரம் கொடுக்குறான், இங்கே வந்து பார்த்தோன்னா 12 கொடுக்குறான், இங்கே வந்து 5 கொடுக்குறான். ஓகேவா? 12 கொடுக்குறான், 5 கொடுக்குறான். நான் எவ்வளோ தரம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இங்கே பாருக்கண்ணா, ஃபஸ்ட்டு எவ்வளோ தரம் நான் செலக்ட் பண்ணணும். சார் இதில் இருக்கிற 12, 5, 17 லெட்டர்ஸ் வச்சு வேர்டு ஃபார்ம் பண்ணலாமா? ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்கிறான். இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணு. 12லேருந்து 4 கான்சனன்ட் தான் நீ செலக்ட் பண்ணணும். 5லேருந்து 3 கான்சனன்ட் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? 12லேருந்து 4 செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 3 செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீ சொல்லு பார்ப்போம். இப்போ நீ சொல்லு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரா அப்படி இல்லைன்னா அண்டா? சி செலக்ட் பண்ணுறது உனக்கு தெரிஞ்சிச்சுக்கண்ணா, செலக்ட் பண்ணுறது உனக்கு தெரிஞ்சிச்சு. என்னதுன்னா 12லேருந்து 4 செலக்ட் பண்ணணும்னா 12C4. இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரேஞ்ச்மெண்ட்டுக்கே வரல. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 12 லெட்டர் கொடுத்துருக்கான், அந்த 12லேருந்து 4 எடு, செலக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் அந்த 4 அரேஞ்ச் பண்ணு. தட் மீன்ஸ் இந்த சம்மில் பெர்முடேஷன் இருக்குது, காம்பினேஷன் இருக்குது. இரு அண்டு வரேன் எதனால நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் நான் கான்சனன்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னும் நான் லெட்டரை ஃபார்ம் பண்ணலக்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதை நான் எத்தனை விதமாக செலக்ட் பண்ணலாம்னா 12C4. அதுக்கப்புறம் வவ்வலை எத்தனை விதமாக செலக்ட் பண்ணலாக்கன்னா 5 வவ்வலேருந்து 3னா 5C3. ஓகேவா? இப்போ பாரா, நான் 2 செலெக்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் அந்த வேர்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 செலெக்ஷனும் இருந்தால் தான் வேர்டை ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்படி இல்லைனா எய்தர் இதை வச்சு வேர்டு ஃபார்ம் பண்ணு, அப்படி இல்லையா இதை வச்சு வேர்டு ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறானா? அவன் என்ன சொல்கிறான்னா, நீ 2த்தையும் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கான்சனன்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் யூ ஹாவ் டு செலக்ட் வவல், அதுக்கப்புறம் தான் நீ அரேஞ்ச் பண்ணணும். சம்டைம் கொஸ்டின் இப்படி ட்விஸ்ட் பண்ணலாம். என்னன்னா, நீங்கள் வேர்டை ஃபார்ம் பண்ணுங்கப்பா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 கான்சனன்ட் இருக்குது, 5 இது இருக்குது, வவல் இருக்குது. நீ எய்தர் 4 கான்சனன்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணு, அப்படி இல்லை உனக்கு அந்த வேர்டு பிடிக்கலையா, ஆர் யூ கேன் செலக்ட் 3 vowels from 5 and form a word. இங்கே வந்து ஆர் இருக்குது. ஓகே, பட் என்னதுன்னா உனக்கு அந்த மாதிரி இங்கே ஆர் சொல்லலை. உன்னோட கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா 4 கான்சனன்ட்டும் இருக்கணும் அண்ட் 3 vowelsம் இருக்கணும். தட் மீன்ஸ் 12C4. அண்டுக்கு என்னதுரா இன்டூ அண்டுன்னு நீ பார்க்குறேன்னா அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி விட்டுரு, ஆறுன்னு பார்க்குறேன்னா ப்ளஸ் பண்ணி விட்டுரு. ஓகேவா? ஓகே, இப்போ பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இப்போ வாங்கிட்ட வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணி 7 லெட்டர் வந்துருச்சு. இப்போ 7 லெட்டர் 7 பொசிஷனில் நீ வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு 7P7 விச் இஸ் நத்திங் பட் 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல். அப்படின்னா ஆன்சர் என்னதுன்னா 12C4 இன்டூ 5C3 செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண 7 அரேஞ்ச் பண்ணு இன்டூ 7 ஃபேக்டோரியல். தட் மீன்ஸ் 12C4 இன்டூ 5C3 இன்டூ 7 ஃபேக்டோரியல். இப்போ ஆன்சர் சொல்லி பார்ப்போம். சூப்பர் 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 விஷ்ணு பிரியா, சூப்பராக சொல்கிறீங்க. இப்போ எனக்கு 12C4க்கு ஆன்சர் என்னதுரா? இங்கே பாரு, இங்கே பாரு கண்ணா. இப்போ நீ இது சொல்லு பார்ப்போம். 95P3. ஓகேவா? இதை நீ ஷார்ட்டாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவோன்னு எனக்கு சொல்லி பார்ப்போம். சும்மா இரு, ஃபஸ்ட்டு ஆன்சருக்கெலாம் போவோம். 95P3 இதுக்கு ஆன்சர் சொல்லி பார்ப்போம். இதை நீ எப்படி சால்வ் பண்ணுவோன்னா இரு நான் சொல்கிறேன், ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். ஃபார்முலாவில் நீ சால்வ் பண்ணாத, போடாத. 95P3 எப்படி பண்ணணும்னா நீ ரிவர்ஸில் வந்து மல்டிப்ளை பண்ணு. 94, 95, 93, 92 நீ ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணிட்டு வா. எத்தனை டைம் நீ மல்டிப்ளை பண்ணணும்னா ஆர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ 3ன்னு சொல்லிருக்கானா நீ 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? தட் மீன்ஸ் 95 இன்டூ 94 இன்டூ 93 இதோட நிறுத்திக்கோ. நீ ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணிட்டு வா. எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும்னா 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபார்முலா என்னது? n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேவா? n ஃபேக்டோரியல்னா என்னதுரா
95 ஃபேக்டோரியல். இதை நீ எப்படி எழுதலாம்னா 95 ஒரு நிமிஷம், இதை நீ எப்படி எழுதலாம்னா 95 இன்ட்டு 94 இன்ட்டு 93 இன்ட்டு 92 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் n மைனஸ் ஆர் என்னது 95 மைனஸ் 3 92 ஃபேக்டோரியல். தட் மீன்ஸ் 92 ஃபேக்டோரியல் 92 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா 95 94 93 விச் இஸ் நத்திங் பட் நீ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்தனா நீ ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணுற. ஓகேவா? இதுவே 95 C3 அப்படின்னா 95 இன்ட்டு 94 இன்ட்டு 93 இதை போட்டு வச்சுக்கோ, டிவைடட் பை அடிஷ்னலாக நீ அங்கே என்ன பார்த்த ஆர் ஃபேக்டோரியல் பார்த்த. தட் மீன்ஸ் நீ வந்து ரிவர்ஸில் 3 டைம்ஸ் ஒரு டைம் போடணும், டினாமினேட்டரில் ஃபார்வர்டில் ஒரு டைம் போடணும் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஓகேவா? இது உனக்கு தெரியும் நினைக்கிறேன், பட் நான் அகைன் நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ நீ சொல்லி பார்ப்போம். இப்போ 12C4 என்ன பண்ணுவார், 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 அகைன் கீழே 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஓகேவா? அதே மாதிரி 5C3க்கு என்னது 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 டிவைட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. 7P7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், விச் இஸ் நத்திங் பட் 7 ஃபேக்டோரியல். இதை நீ போட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினில் 7 ஃபேக்டோரியல்னு கொடுத்துறான். இதை மல்டிப்ளை பண்ணால் என்னடா நம்பர் வருது? இந்த காம்பினேஷனை மட்டும் நீ போட்டு பாரு பார்ப்போம். டேய், காம்பினேஷனை மட்டும் போட்டோன்னா உனக்கு 4950 வரணும். இதோட ஆன்சர் 4950 நீ போட்டு பார்ப்போம். போடு போடு போடு. எவனாவது போட்டு சொன்னால் தான் நான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏன்னு சொன்னவங்களாம் எங்கே தப்பு பண்ணியிருக்குன்னு புரியுதா? உனக்கு இந்த சம்லே வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் பண்ணிருக்கான். ஃபஸ்ட்டு நீ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணு. ஓகேவா? அதிலே நீ 2 விதமாக 2 காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணுற, கான்சனண்ட்டையும் செலக்ட் பண்ணுற, வவ்வலையும் செலக்ட் பண்ணுற. அது எய்தராரா அண்டானு வந்து உனக்கு அந்த கான்செப்ட் இந்த சம்லேயே சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே டேய், உனக்கு பெர்முடேஷன் காம்பினேஷனை பொறுத்தவரை நீ ஒரு சம்மு கற்றுக்கிட்டனா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? நீ 100 சம்மு பார்த்தாலும் 101வது சம்மு புதுசாக ட்விஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் நீ ரெடி ஆகணும்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சம்மு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். உனக்கு இன்னொரு நான் சம்மு சொல்கிறேன். 16. ஓகேவா? 16. இப்போ 16th சம்மு நீ பாரு, மற்றெல்லாம் கூட ஈஸின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் டம்மி பீஸு. ஓகே, இதெல்லாம் விட்டுரு. 16th சம்மு, the number of words that can be made by rearranging the letters of the word Apurna so that vowels and consonant appear alternate. ஃபஸ்ட்டு யோசி. புக்கில் அதான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. உனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, நான் 30 செகண்ட்ஸ் சொல்கிறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா யோசி. அப்புர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. எத்தனை? 1 2 3 4 5 6. ஒன்று 2 3 4 5 6. கண்ணா, நீ என்ன பண்ணணும், 6 பிளேஸை ஃபில் பண்ணி ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு வேர்டை கொண்டுட்டு வரணும். ஓகே, உனக்கு எவ்வளோ தரம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான், எவ்வளோ ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கான். 6 பிளேஸை ஃபில் பண்ணணும். உனக்கு 6 ஆப்ஜெக்டா 7 ஆப்ஜெக்டா 8 ஆப்ஜெக்டா? உனக்கு கரெக்டாக 6 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கான். அப்புர்ணா. ஓகேவா? APURNA அப்புர்ணா கொடுத்துறான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் கண்டிஷன் கொடுத்துருக்கானான்னு பாரு. கண்டிஷன் கொடுக்காட்டினா உனக்கு அப்படியே சிம்பிளாக நீ போட்டுருவேன். ஓகே, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? vowels and consonants appear alternate. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ ஏன்னு ஸ்டார்ட் பண்ணனா அதுக்கப்புறம் யூ வரக்கூடாது. யூன்னு ஸ்டார்ட் பண்ணனா ஏ வரக்கூடாது. ஒரு கான்சனன்ட் இருந்ததுன்னா ஒரு வவ்வல் இருக்கணும். ஓகேவா? இங்கே பாரு, எத்தனைடா இது இருக்குது? 1 2 3 3 வவ்வல் இருக்குது, 3 கான்சனன்ட் இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா தொடர்ந்து 2 வவ்வல் தொடர்ந்து 2 கான்சனன்ட் வரக்கூடாதுன்னு சொல்கிறான். ஓகேவா? இதுக்கு எப்படி தமிழ் லாஜிக்கலாக சால்வ் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ வந்து பார்த்தோன்னா வவ்வல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. எய்தர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா நீ வவ்வல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இரு எனக்கு தெரியலப்பா. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்டு, பட் என்னன்னா நான் லாஜிக்கலாக எப்படின்னு சொல்கிறேன். 36 போட்டிங்க, இருந்தாலும் நான் லாஜிக்கலாக சொல்கிறேன். இப்போ நீ வவ்வல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனா உனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 1 2 3 வவ்வல் இருக்குது. ஓகேவா?
அதுக்கப்புறம் இங்கே வவ்வலாக இருந்ததுன்னா அகைன் இங்கே என்ன பண்ணணும், கான்சனன்ட் தான் போடணும். உனக்கு எத்தனை கான்சனன்ட் இருக்குது? இன்ட்டு 3 கான்சனன்ட்டு. ஓகேவா? இங்கே கான்சனன்ட்னா இங்கேயும் வவ்வல் தான் போடணும். ஆனால் உனக்கு எத்தனை வவ்வல் இருக்குது? 2 வவ்வல் தான் இருக்குது. 2 போட்டுக்கோ. அப்போ இங்கே கான்சனன்ட்டு எத்தனை கான்சனன்ட்டு? 2 கான்சனன்ட்டு. ஏன்னா ஒரு கான்சனன்ட் ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு. அகைன் இங்கே நீ வவ்வல் போடணும்னா 1, இங்கே கான்சனன்ட் போட்டோன்னா 1. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண பார்ப்போம். 3 × 3 × 2 × 2. தயவு செஞ்சு 36ன்னு போட்டுறாது. இந்த மாதிரி தயவு செஞ்சு 36ன்னு போட்டுறாது. எனக்கு தெரியல நீ எப்படி 36ன்னு ஆன்சர்னு. பட் 36 இப்படி ஆன்சர் போடக்கூடாது. அகைன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாரு, ஏ வந்து 2 டைம் டிஃபர் ஆகுது. கரெக்டாக தெளிவாக கவனிச்சுக்கோ. ஆன்சர் வந்ததுனால நீ போட்ட விதம் கரெக்டுன்னு அர்த்தம் இல்லை. ஓகேவா? ஏ வந்து 2 டைம் அதாவது ரிப்பீட் ஆகிறதுனால டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னு போட்டோன்னா 18. ஆன்சர் அப்போ 18 சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீ வந்து வவ்வலிருந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா உனக்கு ஆன்சர் 18. ஆனால் அகைன் நீ என்ன பண்ணலாம், கான்சனன்ட்லேருந்து இன்னொரு டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே கான்சனன்ட்டு, இங்கே வவ்வல், கான்சனன்ட்டு வவ்வல், கான்சனன்ட்டு வவ்வல் இப்படியும் போடலாம். அப்படி போட்டாலும் 3 × 3 × 2 2 1 1. தட் மீன்ஸ் இங்கே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இங்கே ஒரு 18. இங்கே எய்தர் ஆரான்னு பாரு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இல்லடா, எய்தர் ஆர். எய்தர் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் 18 × 18 போடக்கூடாது. 18 + 18 = 36. நீ இந்த மாதிரி லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். என்னம்மா 18 நான் 18 சொன்னதுனால அப்படியே சொல்லிட்டீங்களா? ஓகேவா? சரி, எனக்கு இது புரிஞ்சிருச்சு சார். 30 விஷ்ணுபிரியா ஒன்ஸ் மோர். விஷ்ணுபிரியா நீங்கள் தானே ஆன்சர் சொன்னீங்க 36? 2 நிமிஷம் இருங்க. 2 × வவ்வல் ஃபேக்டோரியல். அதுதான் இங்கே பாருங்கள். நீங்கள் டெய் இங்கே பாரு, எனக்கு சில டீச்சர்லாம் வந்து பார்த்தோன்னா டப்பா அடிக்க சொல்லுவாங்க. அதாவது பாய்ஸு கேர்ள்ஸு சம்மில் பாய் ஃபேக்டோரியல் பி கேர்ள் ஃபேக்டோரியல் அப்படின்னு எதோ சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நான் படித்தும் பழக்கம் இல்லை. நீ எக்ஸாமில் ரீகலெக்ட் பண்ண முடியாது. நீ எவ்வளோ கம்மியாக ஃபார்முலா வச்சுருக்கியோ மண்டையில் அதை வச்சு அப்ளை பண்ண முடியுதுன்னா அதான் பெட்டரு. நீ நிறைய ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கிட்டே போயினே இருக்காது. ஓகேவா? என்னம்மா விஷ்ணுபிரியா சொன்னாங்களா, பாய் பெர்மிட்டேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் -1 பாய் ஃபேக்டோரியல் இந்த மாதிரிலாம் சொல்லிருப்பாங்களே. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நீ படிக்காத. நான் உனக்கு லாஜிக்கலாக சொன்னேன். ஓகே, சி இங்கே பாரா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். 7 லெட்டரை நீ எடுத்துக்கோ, அதை 7 பிளேஸில் நீ ஃபில் பண்ணு. 1 2 3 4 5 6 7. உனக்கு எதுவுமே சொல்லலைன்னா வச்சுக்கான், எந்த விதமான கண்டிஷனும் சொல்லலை. எந்த விதமான கண்டிஷனும் சொல்லலைன்னா இந்த பிளேஸில் இங்கே பாரு விஷ்ணுபிரியா, இந்த பிளேஸில் எந்த கண்டிஷனும் சொல்லலைன்னா நீ 7 லெட்டர் போடலாம். ஓகேவா? இங்கே வந்து 6 லெட்டர், ஏன்னா ஒன்று ஆல்ரெடி ஃபில் பண்ணுறேன். ஸோ 7 6 5 4 3 2 1 அந்த மாதிரி 7 ஃபேக்டோரியல் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஏ 2 டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் போடுவேன். தட் மீன்ஸ் உனக்கு கண்டிஷன்லாம் கொடுக்காட்டினா நீ ஈஸியாக போட்டுருவேன், ஏன்னா அது லெவல் 1. ஓகேவா? சாரிம்மா, சாரி 6 APU RNA. ஓகேவா? தட் மீன்ஸ் 6 ஃபேக்டோரியல். ஓகேவா? 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். ஓகேவா? பட் என்னதுன்னா இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். என்ன கண்டிஷன் கொடுத்துட்டான்? நீ வவ்வலையும் கான்சனன்ட்டும் கான்சனன்ட்டை தொடர்ந்து பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு கான்சனன்ட் இருந்ததுன்னா ஒரு வவ்வல் இருக்கணும், ஒரு வவ்வல் இருந்ததுன்னா ஒரு கான்சனன்ட் இருக்கணும். அப்போ வந்து பார்த்தோன்னா நான் எப்படி யோசிக்கணும்னு பாரு, நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாரு. ஓகேவா? எனக்கு ஆப்ஷன் இங்கே 6 இல்லை, எதுவும் கொடுக்காட்டினா 6 5 4 3 2 1. இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஏன் என்னோட இந்த இடத்துல 6 எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் வவ்வல் எடுக்கிறேன்னு வச்சுக்கான், வவ்வல் எடுக்கணும். ஓகேவா? இதை நான் வவ்வல் எடுக்கலாம், ஆர் கான்சனன்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வவ்வல் எடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ தரம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேஸ் இருக்குன்னு. நான் வவ்வல் எடுத்தேன்னா எத்தனை நம்பரை நான் ஃபில் பண்ணலாம்? ஏவை ஃபில் பண்ணலாம், யூவை ஃபில் பண்ணலாம், அகைன் ஏவை ஃபில் பண்ணலாம். அந்த டூப்ளிகேஷனை நான் அதுக்கப்புறம் டிவைட் பை 2 போட்டு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை வவ்வல் இருக்குன்னா எனக்கு 3 வவ்வல் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் 3 வவ்வலை நான் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பக்கத்தில் நான் வவ்வலை எடுக்கவே கூடாது. தட் மீன்ஸ் கான்சனண்ட்டை தான் எடுக்கணும். எனக்கு எத்தனை கான்சனன்ட் இருக்குது? 3 கான்சனன்ட். அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பேஸில் நான் 3 தான் போட முடியும். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து வவ்வல் தான் எடுத்தாகணும், ஏன்னா 2 கான்சனன்ட் தொடர்ந்து வரக்கூடாது. ஓகேவா? ஸோ வவ்வல் எடுத்தேன்னா அகைன் 2. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே கான்சனன்ட் அகைன் 2, இங்கே 1 இங்கே 1. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக எனக்கு 36 வரும். ஆனால் 2 ஏவும் சேமாக இருக்கிறதுனால நான் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் போட்டேன்னா 18 வந்துடும். இது ஒன் வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்.
இது ஒன் வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இன்னொரு வே அதர்வைஸ் ஆர் நான் என்ன பண்ணலான்னா வவ்வல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கான்சனன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கான்சனன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் உனக்கு அதே மாதிரி தான் ஆன்சர் வரும், உனக்கு அதே ஆன்சர் தான் 18 வரும். இப்போ உனக்கு 2 வேஸ் இருக்குது. எய்தர் ஆர் இருக்குன்னா நீ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி 36ன்னு கொண்டுட்டு வந்துடு. புரிஞ்சிச்சா புரியலையா? சரி, எனக்கு அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்கிறோன்னா கை தூக்கி பார்ப்போம். என்னடா புரியலையா? காட் இட் சார். தயவு செஞ்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்பிஆருக்கு என்ன ஃபார்முலா, என்சிஆருக்கு என்ன ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். இருக்கிற எல்லா சமயம் நீ வந்து போட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆல்ஃபபெட்டை வச்சு விளாண்டுருவ, உனக்கு இப்போ தெரியும். ஓகேவா? நம்ம நம்பருக்கு போயிடலாமா? இல்லைனா ஆல்ஃபபெட்ஸில் இன்னும் 2 3 பார்க்கணுமா? வேணாம், போதும். இருக்கிற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து உனக்கு சம்மு. ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் 2 3 சம்மு. ஓகேவா? இப்போ வந்து நம்பருக்குண்ணா n உனக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்கான் டோட்டலாக? எவ்வளோ ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கான்? 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் கொடுத்துருக்கான். ஓகேவா? இங்கே பாரு, ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா கொடுத்தினே வரணும். 4 டிஜிட் நம்பர், தட் மீன்ஸ் 1 2 3 4 4 இடத்த தான் நீ ஃபில் பண்ணணும். ஓகேவா? 4 இடத்த தான் ஃபில் பண்ணணும். என்ன க்ரைட்டீரியா சொல்கிறான்னா, how many 4 digit number can be formed using the digit with no digits repeated. ஓகேவா? நீ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபார்முலாவெலாம் தலையிலேருந்து வெளியே தூக்கி போட்டுரு. ஓகேவா? லாஜிக்காக யோசி. ஓகே, இது 4th டிஜிட்டு. நம்மக்கிட்ட 10 நம்பர் கொடுத்துருக்கான். இந்த 10 நம்பரில் நான் எத்தனை நம்பரை போட முடியும்? ஆனால் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். நான் எங்கே மைனஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க? இரு நான் உனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரேன். சூப்பர். நிறைய பேர் வந்து பார்த்தா ஆன்சர் போட்டிங்க. இங்கே பாரு, 4th டிஜிட்டில் நீ எத்தனை நம்பர் எடுத்து ஃபில் பண்ணலான்னா 0வை தவிர வேறு எல்லாமே எடுக்கலாம். நீ 0 எடுத்தனா அந்த நம்பர் 3 டிஜிட் நம்பராக மாறிடும், 4 டிஜிட் இல்லை. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ இந்த பிளேஸில் வந்து பார்த்தோன்னா 9 ஆப்ஷன் தான் போட முடியும். ஆனால் இந்த பிளேஸில் வந்து பார்த்தோன்னா இங்கே எது போட்டியோ அது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? அதனால் இங்கே போட்டதை தவிர்த்து 10ல் ஒன்று ஃபில் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் 10ல் உனக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா காலி ஆயிடுச்சு. மீதி 9 ஆப்ஷன் இருக்கா, அந்த 9 ஆப்ஷன் போடு. இப்போ 10ல் 2 போயிடுச்சு, மீதி 8 ஆப்ஷனா, அந்த 8 ஆப்ஷனில் எது வேணாலும் போடலாம். 10ல் 3 போயிடுச்சு, மீதி 7. தட் மீன்ஸ் 9 × 9 × 8 × 7. ஆன்சர் என்னப்பா? சூப்பர். ஓகேவா? ஏ பரவாயில்லடா. தெரியல, எனக்கு ஒரு 4-5 பேர் சொல்லினே இருக்கிற, அதுக்காக 60 பேரும் வந்து பார்த்தோன்னா சூப்பராக கவனிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன்லாம் நீயே பார்த்துக்குமா, நான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் 22வா? ஒரு நிமிஷம். 22 என்ன சொல்லுது? இங்கே பாரு, the number of 4 digit number, that means இந்த இடத்துலையும் 1 2 3 4 டிஜிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீ உனக்கு எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்கானா 1 2 3 4 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கான். ஓகே, 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு பிளேஸில் 5மே எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. எதனால்? ஒரு கண்டிஷன் சொல்லிட்டான். உன்னோட நீ ஃபார்ம் பண்ணுற நம்பர் 5000 மேலே இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு டிஜிட் 2லேருந்து ஸ்டார்ட் ஆனால் 2000. ஓகேவா? 2000 இஸ் நத்திங் பட் லெஸ் தென் 5000. ஓகேவா? சூப்பர். பரவாயில்ல, இரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேர் போடுறேன் நல்லா அதே மாதிரி ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? 10 மணி ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகே, தட் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் எனக்கு 5 நம்பர் கொடுத்துருக்கான். 5 நம்பரும் ஃபில் பண்ண முடியாது. என்னால் 5 ஃபில் பண்ண முடியும், 6 ஃபில் பண்ண முடியும், 7 ஃபில் பண்ண முடியும். தட் மீன்ஸ் 3 ஆப்ஷன் எடுத்து என்னால் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் 5ல் ஒரு ஆப்ஷன் காலி. மீதி எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. மீதி 3 2. ஓகேவா? 3 × 4 × 3 × 2 எவ்வளோடா வருது? 72. 3 × 4 × 3 × 2. ஓகே, கண்ணா அப்போனா எனக்கு தெரிஞ்சு நம்பரும் முடிஞ்சு. ஓகேவா? இப்போ உனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பரை வச்சு விளையாட தெரியும். ஒன்றும்லடா, எவ்வளோ டிஜிட்டோ அத்தனை ரவுண்டு ஓப்பன் பண்ணிக்கோ, அத்தனை பிளேஸ் ஓப்பன் பண்ணிக்கோ. ஒவ்வொரு பிளேஸ்லையும் இந்த நம்பர் ஃபில் பண்ணலாமா, ஃபில் பண்ண முடியாதா, ஃபில் பண்ண முடிஞ்சதுன்னா எவ்வளோ நம்பர் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துனே வா. ஆன்சர் முடிஞ்சிருச்சு, சால்வ். ஓகேவா? என்னடா நெக்ஸ்ட் இதுக்கு போகலாமா? இல்லை சார், ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கான். டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி கண்ணா.
சி நீ ஜாமெட்ரி புரிஞ்சுக்கணும். ஓகே, உனக்கு ஜாமெட்ரி அப்படின்னு கொடுத்தாலே அது பர்முடேஷன் இல்லை, காம்பினேஷன். எதனால நான் சொல்லிட்டா, இதெல்லாம் லாஜிக் படித்து புரிஞ்சுப்பியா? இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜாமெட்ரினால காம்பினேஷன் சொல்லுவாங்க சார், அதனால அந்த ஃபார்முலா அப்படின்னு இருக்காடா. உனக்கு லாஜிக் புரியுதா புரியலையா இப்போ நான் சொல்கிறது? இங்கே பாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரி சம் கொடுத்தேன்னா அது காம்பினேஷன் சொல்கிறேன். எதனால நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அவன் சொல்கிறான்டா ஏபிசி ஓகேவா, ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்கு. ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை பாயிண்ட் தேவை? மினிமம் எத்தனை பாயிண்ட் தேவை ஒரு சின்ன லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு? 2 இது. தட் மீன்ஸ் நீ ஏபிசியிலேருந்து 2 இது நீ வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணணும். அப்போனா உனக்கு மேபி ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3 இரு ஆன்சர் உனக்கு எய்தர் 3P2 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3C2 இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா P2ன்னு எடுக்கக்கூடாது, C2 தான் எடுக்கணும். எதனால் அப்படின்னா P இஸ் அரேஞ்ச்மெண்ட்ரா. அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா ஏபியும் பிஏவும் வேறன்னு சொல்கிறான். ஆனால் நீ சொல்லு பார்ப்போம், இப்போ நான் போட்டது 1 கோடா 2 கோடா? டேய், இப்போ நான் ஸ்க்ரீனில் கோடு போட்டிருக்கேன். சஹானா என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஸ்க்ரீனில் போட்டது 1 கோடு. சப்போஸ் நீ பர்முடேஷன் எத்தனா இதை 2 கோடாக ட்ரீட் பண்ணுவாங்க. எதனால் சார்? ஏபியில் போட்டது 1 கோடு, பிசியில் போட்டது 1 கோடு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. பட் என்னன்னா ஆக மொத்தம் ஏபிஓ பிஏஓ. நீ வந்து பார்த்தோன்னா இங்கே பாரு, நீ கோடை இங்கேருந்து இங்கே வரைஞ்சாலும் ஒரு லைன் தான், அப்படி இல்லைன்னா பிஏ வரைஞ்சாலும் ஒரு லைன் தான். தட் மீன்ஸ் நீ வந்து பார்த்தோன்னா இங்கே அரேஞ்ச்மெண்ட்டுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. நீ செலெக்ஷன் பண்ணால் போதும், இந்த 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணால் போதும், எனக்கு 1 கோடு வந்துடும். ஓகேவா? தட் மீன்ஸ் எய்தர் 1 கோடு 2 கோடு 3 கோடு. என்னால் 3 லைன் கொடுத்தாங்கன்னா, சரி 3 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா நான் வந்து 3 லைன் வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் 3C2. 3C2 என்னதுடா? 3 × 2 டிவைடட் பை 1 × 2 3. நீ வந்து பார்த்தோன்னா பெர்முடேஷன் எத்தனா 3 × 2ன்னு போட்டு 1 ஃபேக்டோரியல் போட்டோன்னா உனக்கு 6 வரும். ஓகேவா? இதை 2 கோடா ட்ரீட் பண்ணுவோம், 2 கோடா ட்ரீட் பண்ணுவோம், 2 கோடா ட்ரீட் பண்ணுவோம், தப்பு. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு வந்து பார்த்தோன்னா ஜாமெட்ரியில் எதனால் 3 அப்படின்னு நீ வந்து பார்த்தோன்னா உனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இதே வந்து பார்த்தோன்னா 4 கோடு கொடுத்துட்டு ஒரு லைனை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எத்தனை லைன் ஃபார்ம் பண்ணலாம்? நீ சும்மா வந்து வரைஞ்சி பாரு, கோலம் போடு. நீ வந்து செம்மெல்லாம் பக்கத்தில் கோலம் போடு. 1 2 3 4 5 6, அவ்வளோதான் 6. விச் இஸ் நத்திங் பட் 4C2. 4லேருந்து நீ 3 செலக்ட் பண்ணணும். சரி 2 செலக்ட் பண்ணணும். ஓகேவா? உனக்கு 6 கோடு வந்துருச்சு. ஆன்சர் வரதான் பாரு, 4 × 3 டிவைடட் பை 1 × 2. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு வந்து பார்த்தோன்னா டேய் என்னடா 4ன்னு போடுற? டேய் 4, இந்த 4 6 6 6 1 2 3 4 5 6 6 லைன்ரா. டயகனல்லாம் விட்டுறக்கூடாது. ஆனால் 6க்கு மேலே உன்னால் போட முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் கண்ணா ஜாமெட்ரி. இப்போ நீ இந்த இதை வச்சு சொல்லி பார்ப்போம். த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்டைன்டு பை ஜாயினிங் 16 பாயிண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 2 பாயிண்ட் இருந்தாலே போதும். ஓகேவா? 2 பாயிண்ட் இருந்தாலே போதும். உனக்கு வந்து பார்த்தோன்னா 16 பாயிண்ட் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் 16 பாயிண்ட்லேருந்து எத்தனை விதமாக 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம்? எவ்வளோ ஆன்சர் வருது பாரு. 16C2 எவ்வளோன்னு பாரு. டேய் 16 இன்ட்டு நீ என்ன பண்ணுற? 16 × 15 டிவைட் பை 1 × 2. ஓகேவா? 16 × 15 டிவைட் பை 2. ஓகே, 120. சரி இன்னொன்றா கார்ட்ஸ். உனக்கு வந்து பார்த்தோன்னா சர்க்கிளில் வந்து கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உனக்கு நார்மல் லைனில் வந்து பார்த்தோன்னா சரி உனக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் லைனுன்னு சொல்லுவாங்க. சர்க்கிளில் வந்து பார்த்தோன்னா கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்ட்டில் ஒரு கார்டை நீ வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணணும். எத்தனை கார்டை வந்து பார்த்தோன்னா நீ ஃபில் பண்ணலாம்? தட் மீன்ஸ் எத்தனை விதமாக நீ செலக்ட் பண்ணலாம்? 8C2. 8C2 எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். 8 × 7 டிவைடட் பை 2 28. ஓகே, அவ்வளோதான் கண்ணா. நீ வந்து பார்த்தோன்னா ஜாமெட்ரி கற்றுக்கிட்ட. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். தட் மீன்ஸ் உனக்கு லெட்டரும் தெரியும், நம்பரும் தெரியும், ஜாமெட்ரி தெரியும். அதாவது போகலாமா? என்ன சரி ஏமாத்துறீங்க 2-3 சம்மு போட்டு அப்படின்னு சொல்கிறியா? இல்லைனா வந்து பார்த்தோன்னா இந்த வேகத்திலே போகலாமா? ஓகேவா?
சர்க்குலர் பெர்முடேஷன். சர்க்குலர் பெர்முடேஷன் கண்ணா. என்னடா -1ன்னு டப்பா அடிச்சு வச்சிருப்பேன், கரெக்டா? சரி -1ன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன லாஜிக் நான் சொல்கிறேன். என்னதில் பேரலோகிராம், ஒரே நிமிஷம் இருங்க. பேரலோகிராம் சம் எங்கே இருக்குது, ஒரே நிமிஷம். ஆமாண்டா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 35. சரி ஓகே. இங்கே பார்ப்பா, பேரலோகிராம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 பேரலல் லைன். ஓகேவா, 2 பேரலல் லைன் இருக்கணும். அதாவது இப்படி இப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் லைன். தட் மீன்ஸ் நீ 2 டைமு 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். இந்த லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் தேவை, இந்த லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் தேவை. கரெக்டாக இல்லையா? ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை பாயிண்ட்னு சொன்னேன், 2 பாயிண்ட்டு. தட் மீன்ஸ் நீ பேரலோகிராம்னா 2 லைன் ஃபார்ம் பண்ணணும் பக்கத்து பக்கத்தில். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் நீ 6 இங்கேயும் 2, 6 இங்கேயும் 2. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்கிறான்னா, த நம்பர் ஆஃப் பேரலோகிராம் தட் கேன் பி ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் செட் ஆஃப் 4 பேரலல் லைன்ஸ். ஓகேவா? இங்கே வந்து 4 பேரலல் லைன் இருக்குப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரலல் லைன், 1 2 3 4. அதுக்கப்புறம் அனதர் செட் ஆஃப் 3 பேரலல் லைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 பேரலல் லைன் இருக்குது. ஓகேவா? தட் மீன்ஸ் உனக்கு இந்த இடத்துல நம்பர் வந்து 4, இந்த இடத்துல நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே, தட் மீன்ஸ் நீ 4C2 எடுக்கணும், அதுக்கப்புறம் 3C2 எடுக்கணும். இப்போ நீ மல்டிப்ளை பண்ணணுமா ப்ளஸ் பண்ணணுமா? பேரலல் லைன்னா ஒன்றும் இல்லை, இதுவும் எடுக்கணும் ப்ளஸ் அண்டு இதுவும் எடுக்கணும், ரெண்டுமே எடுக்கணும். இல்லை சார், நான் எய்தர் அங்கே ஒரு கோடு போடுறேன், அதுக்கப்புறம் கீழே ஒரு கோடு போடுறேன். எய்தர் ஆர்னு சொன்னால் தான் ப்ளஸ். இங்கே எய்தர் ஆர் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கணும். தட் மீன்ஸ் ப்ளஸ் பண்ணணும். சரி, ப்ளஸ் இல்லை, மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லி பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணால் என்னது? 4C2 × 3C2 எவ்வளோ? 18. 35. ஒரே நிமிஷம், உன்னை நம்பர் தான் இல்லை. 35 வந்து பி. எங்கடா இருக்கு? சரி ஓகேப்பா, 18. ஓகே, தட் மீன்ஸ் நீ கரெக்டாக தான் போடுறேன். சரி, ஒன்றும் இல்லை, நீ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஷினை புரிஞ்சுக்கணும், எதுவுமே பெருசெல்லாம் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் சர்க்குலர் பெர்முடேஷன் போகலாமாடா? சர்க்குலர் பெர்முடேஷன் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சம்மு பார்க்குறியா? ஓகே ஓகே, வேணாம், சர்க்குலர் பெர்முடேஷன் போகலாம். என்னதுன்னா 10 மணி ஆக போகுது, தட்டு விட்டுன்னு முடிச்சுட்டு ஏபிஜிபி பார்க்கலாம். உனக்கு தெம்பு இருந்துச்சுன்னா. என்னடா அதே 60 கூட்டம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு, ஏதாச்சும் ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து வந்துட்டியாடா? சரி ஓகே. இங்கே பாரு சர்க்குலர் பெர்முடேஷன். சர்க்குலர் பெர்முடேஷன் நீ வந்து பார்த்தனா ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு சர்க்குலர் பெர்முடேஷனில் ஒரு ஸ்பேஸ் குறைஞ்சிரும். ஓகே, ஒரு ஸ்பேஸ் குறைஞ்சிரும். எதனால நான் சொல்கிறேன். இப்போ 3 ட்ரீ இருக்குது. ஓகேவா? இந்த ட்ரீ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளேஸ்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளை நிப்பாட்டலாம், ஒரு பர்சனை நிப்பாட்டலாம்னு சொல்கிறாங்கன்னா, உனக்கு ட்ரீக்கு பக்கத்தில் எத்தனை பிளேஸாக இருக்குது? 1 2 3 4. ஓகேவா? இப்போ இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னா நீ 4 பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை நிப்பாட்டலாம். ஓகேவா? பட் இதுவே இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சர்க்கிளில் இருக்குதுன்னா உனக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3. சரி, நீ லாஜிக் புரிஞ்சுட்டுனா சிம்பிள்ப்பா. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அந்த ட்ரீயை சர்க்கிளாக நிற்க வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கான், 1 2 3 பிளேஸ் தான் இருக்குது. தட் மீன்ஸ் நீ 3 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல எய்தர் 3 பேரை நிப்பாட்டலாம், மீதி இருக்கிற 2 பேரை இங்கே நிப்பாட்டலாம், ஒருத்தவங்க நிப்பாட்டலாம். தட் மீன்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல். பட் இதுவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இங்கே நிப்பாட்டலாம். 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 4 பேரில் யாரையாச்சும் சூஸ் பண்ணலாம், மீதி இருக்கிற 3 பேரை இங்கே நிப்பாட்டலாம், மீதி இருக்கிற 2 பேரில் இங்கே நிப்பாட்டலாம் 1. தட் மீன்ஸ் இங்கே 4 ஃபேக்டோரியல். தட் மீன்ஸ் சிம்பிளாக வந்து இங்கே 4னு வந்துச்சுன்னா இங்கே 3னு வரும், இங்கே 5னு வந்துச்சுன்னா இங்கே 4னு வரும். எதனாலனா இங்கே 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கா, இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் நீ ரவுண்டு பண்ணனா மெர்ஜ் ஆகிடும்.
இது இருக்கும் பட் இது ரெண்டுமே சேர்த்து ஒன் ஆகிடும். தட் மீன்ஸ் ஆல்வேஸ் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மெர்ஜ் ஆகிறதுனால ஒரு இது கேன்சல் ஆகிடும். தட் மீன்ஸ் இங்கே வந்து 5 பிளேஸ் இருந்ததுன்னா சர்க்கிளில் 4 பிளேஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா 6 பிளேஸ் இருந்ததுன்னா சர்க்கிளில் 5 பிளேஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நீ பாரு, இப்போ 7 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல 7 பொசிஷன் இருக்குது. அது எத்தனை பொசிஷன் இருக்கும்? 6 பொசிஷன் இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் நீ வந்து பார்த்தோன்னா 6 பேரை தான் நிப்பாட்ட முடியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன். சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் தான். 6 ஃபேக்டோரியல் போட பார்ப்போம். 6 × 5 × 4 × 3 × 2. இல்லைக்கண்ணா, இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டு இப்படி போடணும். 6 பிளேஸ் தான் இருக்கும். n-1 ஃபேக்டோரியல்னா எப்படா ஒரே நிமிஷம் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 7p6 பாரு. 7p6 போட்டோன்னா எவ்வளோ உத்தரம் வரும்? இல்லை இங்கே நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன். 720 எப்படி போட்டீங்க எனக்கு புரியல. ஒரே நிமிஷம்டா. 6 ஃபேக்டோரியல் போட்டால் 720 வருது. 6 5 4 3 2. சரிக்கண்ணா நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகேவா? 6 பிளேஸில் நம்ம 6 பேரை நிப்பாட்ட முடியும். ஓகேவா? தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல் 720. ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ்ஸு. ஓகே, இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸும் ரவுண்டாக தான் இருக்கும். நெக்லஸ்க்கு மட்டும் நெக்லஸ் அப்படி இல்லைன்னா எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் செயின் அந்த மாதிரி சம் போடுறாங்கன்னா டிவைடட் பை நீ 2ன்னு போடணும். ஓகேவா? டிவைடட் பை 2ன்னு போடணும். அதாவது நீ சர்க்குலர் பெர்முடேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் இன்டூ 1/2ன்னு போடணும் இன் கேஸ் ஆஃப் நெக்லஸ்க்கு. இதுக்கு லாஜிக் சொல்லிட்டா கண்ணா? இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லிட்டா? இல்லை நான் லாஜிக் தெரியுமா யாருக்காச்சி? சொல்லு பார்ப்போம். எஸ் சார் சொல்லுங்கள் சார்னு சொல்கிறேன். இல்லை சார் எனக்கே தெரியும்னு சொல்கிறியா? பட் இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருப்ப, சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இன்கேஸ் நெக்லஸில் நீ வந்து அந்த பீட்ஸு அந்த இதை நீ அரேஞ்ச் பண்ணுறேன்னா டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைப்பா, நான் என்ன சொன்னேன்னா ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை. அது என்னடா சுஹாஷ் ஆஃப் தான் இருக்கும்? உங்கள் அம்மாவோட செயினை போய் பாரு, என்ன ஆஃப் இருக்கா? இல்லை அதுவும் ஃபுல்லாக ரவுண்டாக தானே போடுறாங்க? இல்லைன்னா கழுத்தில் இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறேன். அந்த லாஜிக் இல்லை. என்னதுன்னா டிசைனு. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சிமெட்ரிக்கல் டிசைன்னு சொல்லுவாங்கண்ணா. எப்பயுமே நெக்லஸ் செய்யும் போது எப்படி செய்வாங்கன்னா, இப்படி ஒரு நெக்லஸ் இருக்குன்னு வச்சுக்கான். இது ஃபர்ஸ்ட் ஹாஃபு, இது செகண்ட் ஹாஃபு. ஓகே, 1 2 3 4 5 6 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கல்லுன்னு வச்சுக்கோம். ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா வைரம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா ரூபி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இப்படி வந்து ஃபில் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தோன்னா சேமாக இருக்கும்டா. ஓகேவா? இங்கேயும் சேமாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 1 2 3 அப்படி இருக்குதுன்னா இங்கேயும் 1 2 3 அப்படின்னு இருக்கும். ஓகே, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்முடேஷன் அப்படின்னாலே உனக்கு அரேஞ்ச்மெண்ட் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து பர்முடேஷன் அப்படின்னாலே அரேஞ்ச்மெண்ட் முக்கியம். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட் முக்கியம். எதனாலனா ஏபியும் பிஏவும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே உடையும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நெக்லஸை வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக பிரி. எப்பவுமே ஒரு நெக்லஸ்ஸு இங்கே இருக்கிற அதே டிசைனு இங்கேயும் இருக்கும். ஓகேவா? அது பேர் தான் நெக்லஸ்ஸு. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ இங்கே ஒரு டிசைனை போடுற, ஏன்னு போடுற, இங்கே பீனு போடுற. ஓகேவா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னு போடுற பீனு போடுறேன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா புரியலையா? தனுஷ்க்கு புரிஞ்சிச்சு. ஓகே, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரி ஃபாலோ பண்ணணும் கண்ணா. சிமெட்ரி ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபாலோ வச்சுன்னா அது ஒரே ஒரு டிசைன் தான், 2 டிசைன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபின்னு போடுறேன், அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஏன்னு செட் ஆஃப் டிசைன் போடுறேன்னா அது ரெண்டுமே சேம் இல்லை, ரெண்டுமே ஒரே டிசைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸில் ஒரே கான்செப்ட். நெக்லஸில் மட்டும் என்னதுன்னா நீ இங்கே மாற்றிக்கலாம், பட் இதையும் மாற்றக்கூடாது. அதனால தான் ஒன்லி டிவைடட் பை 2ன்னு போடுறோம். ஓகேவா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கண்ணா. மற்றபடி சிம்பிள். உன்னோட பொசிஷனை நீ வந்து கம்மி பண்ணிக்கோ. இங்கே 50 இருக்குதுன்னா உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா 49 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியும், 49 ஃபேக்டர். பட் இது நெக்லஸ் அப்படின்றதுனால நீ டிவைட் பை 2 பண்ணணும். இல்லை சார் நெக்லஸ் இல்லை சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா
எப்படி சொல்கிறது, த்ரோ பால் கேமுக்காக நிப்பாட்ட வைக்கிறாங்க சார் அப்படின்னா நீ அங்கே வந்து வெறும் 49 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடணும். ஓகே, சிமெட்ரிக்கலாக இருக்கும். கரெக்டு. சரிடா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில தியரம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் இருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம் நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் செட்டு போட்டுன்னு. ஓகே, இங்கே வெயிட் பண்ணுறியா? ஒரே நிமிஷமா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 60 பேர். டேய், நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம். இல்லைனா நீ சொல்லு பார்ப்போம், டைம் என்ன ஆகுது? 10 o'clock சார். 11 வரைக்கும் கவனிக்க தெம்பு இருக்குது சார். நீங்கள் ஏபிஜிபியும் இருங்க சார் அப்படின்னு சொல்கிறியா? வேணாம் சார், இதை மட்டும் விட்டு போயிடலாம் சார். சரி, ஓகே. நான் வந்து பார்த்தோன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சுபாஷ் எல்லாத்துக்கும் ஓகே ஓகே தான் சொல்லுவான், ஆனால் ஒன்றும் கேட்டால் ஆன்சர் சொல்ல மாட்டான். அதான் கவிஸ்ரீ டயர்டு. சரி, ஓகே. எனக்கு ஒரே நிமிஷம் டைம் கொடு, நான் செட்டு பண்ணி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நம்ம நாளைக்கு செஷன் நான் சொல்கிறேன் உனக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டதெல்லாம் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன்டா. ஓகே, டே போயிடாதீங்களா ஒரு 5 minutes.
இருக்கியாடா சாரிப்பா ஓகேவா ஒன்றும் இல்லை என்னடா 99 ப்ளஸ் சார் ரெக்கார்டிங்ஸ் வேணாம் சார் கிளாஸ் நாளைக்கு ஓகே தான் நான் இருக்கணுமேடா எனக்கு நாளைக்கு இன்டர்க்கு கிளாஸ் இருக்குது சரி ஓகே ஓகே டே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன்றும் இல்லை ஒரு 4 செம் ஓகேவா எனக்காக 4 செம் பார்க்கலான்னு சொல்லி பார்ப்போம் பார்க்கலான்னு சொல்லி என்னடா ஓப்பன் பண்ணிவிட்டு நீயும் போயிட்டியா ஓகே ரெடியா ரெடி ஓகே இங்கே பாரு சட்டு புட்டுன்னு பாரு ஒரே நிமிஷம் இங்கே பாருமா இப்போ இவனுக்கு 8 ஃப்ரெண்டு இருக்கிறாங்க ஓகே இதுக்கு ஒரு நீ ஃபார்முலா போட்டிருப்ப அதுக்கு நான் லாஜிக் சொல்கிறேன் ஓகே ஒரு பர்சனுக்கு 8 ஃப்ரெண்டு இருக்கிறாங்க a person has 8 friends okay the number of ways in which he may invite one or more of them okay to team dinner இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஒன்றும் இல்லை 8 பேர் இருக்கிறாங்கடா 1 2 3 இவங்க 8 பேரும் என்னோடய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கான் 4 5 6 7 8 ஓகே ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ டின்னர் அரேஞ்ச் பண்ணுறக்க ஓகேவா உன் கூட யாராச்சும் உட்காந்து சாப்பிட்ணும் இதை நீ ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடு 2 ஃப்ரெண்டை கூப்பிடு 3 ஃப்ரெண்டை கூப்பிடு 4 ஃப்ரெண்டை கூப்பிடு எனக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ எத்தனை விதமாக நீ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்லாம் எத்தனை விதமாக நீ இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கான் இப்போ நீ சொல்லு இவன் ஃப்ரெண்டு ஏன்னு வச்சுக்கான் இவனை எய்தர் இன்வைட் பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி இல்லைனா இன்வைட் பண்ணாமலேயும் இருக்கலாம் தட் மீன்ஸ் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் நான் வந்து ஃபில் பண்ணலாம் எய்தர் எஸ் அப்படி இல்லைனா நோ அந்த ஏவை கூப்பிடு இல்லைனா கூப்பிடாம இரு ஓகேவா அதே மாதிரி இவனையும் கூப்பிடாம இரு ஓகேவா அதே மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 2 ஆப்ஷன் தான் ஓகேவா சரி கடா போச்சு ஓகேவா எல்லாருக்குமே 2 ஆப்ஷன் தான் ஓகேவா நீ ஃபஸ்ட்டு இவனை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை கூப்பிடலாம் அப்படி இல்லைனா இவனை கூப்பிடாம இவனை கூப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தட் மீன்ஸ் 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 2 பவர் 8 ஆனால் 2 பவர் 8ஓட நிறுத்திக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன்னா நிறுத்தக்கூடாது ஏன்னா இதிலிருந்து நீ ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணிடணும் பண்ணணும் என்ன ஆப்ஷன்னா இவனை கூப்பிடல நோன்னு வச்சுக்கான் இவனும் நோ 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 8 நோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அதை மட்டும் எலிமினேட் பண்ணுறேன் ஏன்னா 8 பேரையுமே கூப்பிடாட்டினா அந்த இடத்துல டின்னர் பார்ட்டி நடக்காது மினிமம் ஒருத்தவங்களாச்சும் கூப்பிடணும் புரியுதா ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நீ -1 போட்டுரு தட் மீன்ஸ் உனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 to the power of 8 -1 சால்வ் பண்ண பார்ப்போம் சால்வ் பண்ண எவ்வளோ வருது புரிஞ்சிச்சாடா 255 ஓகே 255 உனக்கு அகைன் சம்டைம்ஸ் கொஷினில் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் என்னதுன்னா உனக்கு ஒரு 5 கொஷின் இருக்குப்பா 5 MCQ கொஷின் இருக்கு 5 MCQ கொஷின் இருக்கு ஓகேவா சரி இங்கே பாரு இதில் நான் எப்படிலாம் விளாட்லான்னு சொல்கிறேன் ஓகே நீ தயவு செஞ்சு வந்து டப்பா அடிக்காத கான்செப்ட் டப்பா அடிக்காத நான் உனக்கு கொஷின் கேட்குறேன் நீ ஆன்சர் பண்ணு Q1 Q2 Q3 Q4 Q5 ஓகே இப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா எத்தனை விதமாக ஸ்டூடெண்ட்ஸு கொஷினை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா எத்தனை விதமாக ஸ்டூடெண்ட்ஸு கொஷினை ஆன்சர் பண்ணலாம் 1 or more கொஷினை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்ன ஆன்சர் நீ சொல்லு பார்ப்போம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 32 பண்ணா இதுக்கு ஆன்சர் 32 எதனால் அப்படின்னா 2 × 2 × C 2 என்னதுரா இந்த கொஷினை எய்தர் அந்த ஸ்டூடெண்ட்டு டிக் பண்ணலாம் அப்படி இல்லைனா இக்னோர் பண்ணலாம் எழுதலாம் எழுதாமல் இருக்கலாம் ஓகேவா ஸோ 1 2 3 4 5
உன்னை யாருமே வந்து நான் வந்து ஒரு வேஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், எனக்கு 5 கொஷின் தெரியலனா நான் 5 கொஷின் எழுதாமலே இருக்கலாம், அது ஒரு ஆப்ஷனு. நான் வந்து உனக்கு எந்த விதமான கண்டிஷன் கொடுக்கல, கம்பல்சரியாக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கொஷின் எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆப்ஷன் கொடுக்கல. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 5யும் பிளாங்காக விட்டுற அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணுறேன். 2^5 - 1 ஓகேவா? அப்படி இல்லை சார் கொஷினில் எதுவுமே கொடுக்காட்டினா இங்கே பாருங்க, கொஷினில் எதுவுமே கொடுக்காட்டினா நீ 2^5 எடுத்துக்கணும் ஓகேவா? எதனாலனா ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ. உனக்கு ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் கொடுக்குறான் அப்படின்னா நீ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். உனக்கு கண்டிஷனே கொடுக்காட்டினா நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான க்ரைட்டீரியாவை கொண்டு வர தேவை ஓகேவா? கண்டிஷன் கொடுக்குறான், இல்லை சார் எந்த விதமான கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டானா நீ -1 போட்டுக்கோ. அந்த லாஸ்ட்டாக பாசிபிலிட்டியை நீ மைனஸ் பண்ணுறேன். இப்போ நான் உனக்கு இன்னொன்று சொல்கிறேன்டா, நீ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீ 2ன்னு போடுவேன், அதனால தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் ஓகே? சம்டைம்ஸ் தெளிவாக கொஷினை கவனி, 5 கொஷின் இருக்குது, 5மே எம்சிக்யூ கொஷினு. எம்சிக்யூ கொஷினு ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட் எத்தனை விதமாக வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணலாம், நீ சொல்லு பார்ப்போம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எப்படி 1024 4 × 4 × 4 × 4 × 4 அப்படி இல்லை. ஓகே, இப்போ பாராம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீ ஆன்சர் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆம்பிகிட்டின்னு வச்சுக்காங்க, கொஷினை பொறுத்து தான் உனக்கு, நீ ஆப்ஷனை பொறுத்து நீ செலக்ட் பண்ணு. நீ எய்தர் 4 ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. அப்படி இல்லைனா நீயே ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கலாம், பிளாங்காக விட்டுடலாம். தட் மீன்ஸ் உனக்கு 5 ஆப்ஷன் இருக்குது ஓகேவா? தட் மீன்ஸ் 5 × 5 × 5 × 5 × 5 எய்தர் 5^5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி இல்லையா, சம்டைம்ஸ் வந்து உனக்கு இந்த பிளாங்க் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, நீ கண்டிப்பாக ஏபிசிடியில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா உனக்கு 4 ஆப்ஷன், 4 × 4 × 4 × 4 × 4 ஓகே? உனக்கு கொஷினை பொறுத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கணும் ஓகே? உனக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சார் 4^5க்கு தான் சார் ஆன்சர் இருக்குது, பட் என்ன 5^5க்கு வந்து அவன் ஆப்ஷனே கொடுக்காருன்னா இதுதான் ஆன்சர். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆன்சராக இருக்கலாம். அப்படி இல்லைனா அவன் தெளிவாக கொடுக்குறான், என்ன தெளிவாக கொடுக்குறான்னா ஸ்டூடெண்ட்டால் பிளாங்காக விட முடியாது, எய்தர் 4 எம்சிக்யூ ஏதாச்சும் ஒன்று டிக் பண்ணி ஆகணும் அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ புரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா, புரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லெவல் 1 தான். இது வரைக்குமே நான் லெவல் 1 தான் சொல்கிறேன். லெவல் 2 உனக்கு நான் வரேன், லாஸ்ட்டாக இருக்கும் லெவல் 2 சம்லாம். சே லெவல் 2 ஓகே ஓகே டே 10 15 சரி ஓகே, லாஸ்ட்டு 2 சம்டா ஓகே? எத்தனை பேர் இருக்கீங்க தெரியல, சரி ஓகே. லாஸ்ட்டாக 2 செம்மு, இந்த 2 செம்மை ஃபஸ்ட்டு நீ டீகோட் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ண முடியலன்னா நான் உனக்கு சொல்கிறேன். இங்கே பாரு, கொஸ்டின் நம்பர் 10 எல்லாம் தெளிவாக படி ஓகேவா? என்னதுன்னா, இன் ஹவு மெனி வேஸ் கேன் அ டீம் ஆஃப் 11 be chosen from 14 football players, 2 of them can only be goalkeeper. ஃபஸ்ட்டு படி. அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு இது சொல்லி பார்ப்போம். இந்த சம் பெர்முடேஷனா காம்பினேஷனா அதை சொல்லி பார்ப்போம். பெர்முடேஷனா காம்பினேஷனா, அட்லீஸ்ட் அந்த கிளாரிட்டி வச்சிருக்கான்னு பாரு. என்னடா என்ன அது போத்து சுபாஷ் காமெடி பண்ணுறதே ஒரு வேலையை போச்சு. காம்பினேஷன் டே சுபாஷ் இங்கே பாரா, உன்னை வந்து பார்த்தோன்னா லைனாக நிற்கலாம் சொல்லலை, நீ ஃபஸ்ட்டு டீமை ஃபார்ம் பண்ணு ஓகேவா? நீ விராட் கோலி டோனியை எடுக்கிறனா எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு நீ விராட் கோலி நிப்பாட்டுற, நெக்ஸ்ட் டோனி அதுக்கப்புறம் விராட் கோலி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் செலெக்ஷன் தான் ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்டு முக்கியம் இல்லை ஓகே? ஜஸ்ட் டீமை ஃபார்ம் பண்ண சொல்கிறான், அதனால காம்பினேஷன் ஓகே? தட் மீன்ஸ் காம்பினேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும்னு பாரு. ஃபஸ்ட்டு ஒரு டீமில் எத்தனை பேர் இருக்கணும்னா 11 பேர் இருக்கணும்டா ஓகே? ஒரு டீமில் 11 பேர் இருக்கணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் அதுலேருந்து தான் செலக்ட் பண்ணணும். நீ சிம்பிளாக என்ன போடுவோன்னா 14C11 அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன், அது தப்பு. ஏன்னா இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறான், 2 of them can only be a goal player. இந்த 14 பேரில் வந்து பார்த்தோன்னா 2 பேருக்கு ஓட தெரியாது, வெறும் கோல் கீப்பிங் தான் பண்ண தெரியும் ஓகேவா? அது எதுக்கு 2 கோல் கீப்பர் சார், ஒரு கோல் கீப்பர் தானே, அது சும்மா சப்ஸ்டியூட்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் அசியூம் இந்த 14 பிளேயருக்குள்ளார
கோல் கீப்பர் 1 இருக்கிறான், கோல் கீப்பர் 2 இருக்கிறான். ஓகேவா? தட் மீன்ஸ் நீ அவனை கோல் கீப்பராக தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரே டைமில் கோல் கீப்பர் 1யும் 2யும் டீமில் எடுத்துக்க முடியாது. எய்தர் நீ டீமில் ஒரு கோல் கீப்பரை எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் எப்படி வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாரு தெளிவாக கவனி. கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? 14 பேர் இருக்கிறாங்கடா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கோல் கீப்பர், அவனால் வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மீதி 10 பிளேயர்ஸாக வந்து பார்த்தோன்னா அதர் பிளேயர்ஸ். ஓகேவா? இன்னொன்று இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீமில் ஒரு கோல் கீப்பர் தான் இருக்கணும். ஓகேவா? அசியூம் கோல் கீப்பர், இந்த டீமில் கோல் கீப்பர் 1, கோல் கீப்பர் 2ன்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நீ எத்தனை விதமாக வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இங்கே பாரு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1, எய்தர் நீ இப்படி வந்து பார்த்தோன்னா டீமை ஃபார்ம் பண்ணலாம். ஆப்ஷன் 1ல் கோல் கீப்பர் 1 உள்ளார வச்சுக்கோ. ஆப்ஷன் 2ல் நீ வந்து பார்த்தோன்னா கோல் கீப்பர் 2வை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆப்ஷன் 2ல் கோல் கீப்பர் 2வை நீ செலக்ட் பண்ணலாம். நீ கோல் கீப்பர் 1 செலக்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கான், உனக்கு டோட்டலாக சரிங்கண்ணா இது 2னா இது 12. ஓகேவா? டோட்டலாக எத்தனை ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு? இல்லைம்மா விஷ்ணுபிரியா தப்பு. ஓகேவா? விஷ்ணுபிரியா நீ டோட்டலாக தப்பு பண்ணுற. என்னென்னு நான் சொல்கிறேன். இங்கே பாரு, இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற சம்னு. பட் நான் புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுட்டுனா டீகோட் பண்ணுறேனே ஈஸி. ஓகே, நீ உனக்கு ஒரு ஆப்ஷன் 1 இருக்குது. ஆப்ஷன் 1 என்னது? நீ கோல் கீப்பர் 1 செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் 2 என்னது? கோல் கீப்பர் 2வை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நான் கோல் கீப்பர் 1 செலக்ட் பண்ணனா, இதுக்கப்புறம் நான் கோல் கீப்பரை செலக்ட் பண்ண தேவையில்ல, அதர் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணால் போதும். எனக்கு அதர் பிளேயர்ஸ் எவ்வளோ தூரம் தேவை? ஒரு டீமில் வந்து 11 பேர் இருக்கிறாங்கன்னா, நான் கோல் கீப்பர் 1 செலக்ட் பண்ணுறேன், மீதி அதர் பிளேயர்ஸ் 10 தேவை. தட் மீன்ஸ் 10 பேரை செலக்ட் பண்ணணும். எனக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது? 12 ஆப்ஷன் இருக்குது. தட் மீன்ஸ் மீதி இருக்கிற 12ல் 10 நான் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லையா, நான் கோல் கீப்பர் 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கான். கோல் கீப்பர் 2 எடுக்கிறேன்னா அகைன் நான் என்ன பண்ணணும்? 10 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிளேயரை எடுக்கணும். அந்த 10 பிளேயரை நான் எங்கேருந்து எடுக்கலாம்னா 12 பேர்லேருந்து எடுக்கலாம். என்னால் 14 பேர்லேருந்து எடுக்க முடியாது, ஏன்னா அதில் 2 கோல் கீப்பர். தட் மீன்ஸ் எய்தர் ஆப்ஷன் ஏ, அப்படி இல்லைனா ஆப்ஷன் பி. எய்தர் ஆராக இருந்தால் ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் 12C10 ப்ளஸ் 12C10 போட்டு பார்ப்போம். டேய் தனுஷ், 12C10 ஏன்டா 12C1லாம் எடுக்கிறீங்க? ஓ, அப்படியும் போடலாமா? 12C10 into 12C10 plus 12C10 எவ்வளோ வருதுன்னு பாரு. ஆன்சர் சொல்லி பார்ப்போம். புரிஞ்சிச்சாமா இந்த சம்மு? ஆன்சர் சொல்ல மாட்டேடா யாரும். சரி, ஓகே. 12C10 எப்படி போடலாம்னா 12C2 அப்படின்னு கூட போடலாம். தட் மீன்ஸ் 12 into 11 divided by 1 into 2. 12 into 11 divided by 1 into 2. 6. That means 66 plus 66 132. ஓகேவா? 132 ஆப்ஷன் இருக்கான்னு பாரு. 132 புரிஞ்சிச்சா புரியலையா? இது கொஞ்சம் ட்ரிக்கி. ஓகே, எக்ஸாம் டைமில் அந்த ப்ரெஷரில் நீ வந்து யோசிச்சு தான் ஆகணும் இந்த மாதிரி. ஓகே, யாரா அவன் 264 டெலீட் பண்ணிட்டான் அது. ஓகே, சரிடா. இப்போ வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 11 இதான் லாஸ்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி கொஞ்சம் ஹையர் லெவல் சம்மு, டிஃபிகல்ட்டி சம்மு. இதோட வந்து பார்த்தோன்னா நம்ம வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு ஏபிஜிபி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இண்டெக்ஸஸ் லாகரிதம் அதெல்லாம் நான் வந்து மேபி வைக்க பார்க்குறேன். இதே மாதிரி அங்கேயும் கூட்டம் வந்ததுன்னா நாளைக்கு நான் வைக்க பார்க்குறேன். ஓகே, நாளைக்கு நான் சொல்கிறேன். இது சிம்பிள் கண்ணா, இது சிம்பிள். சி, a candidate is required. ஒரு நிமிஷம், இந்த கொஸ்டின் தெளிவாக பாரு. இதில் வந்து அண்டு கண்டிஷனும் இருக்கும், ஆர் கண்டிஷனும் இருக்கும். எங்கே மல்டிப்ளை பண்ணணும், எங்கே ப்ளஸ் பண்ணணும் உனக்கு புரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காம்பினேஷன் சம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டினை செலக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, தெளிவாக கவனிச்சுக்கோ. இங்கே பாரு, a candidate is required to answer 6 out of 10 கொஸ்டின். ஓகேவா? தட் மீன்ஸ் உனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரில் 10 இருக்குதுன்னா நீ மேக்ஸிமம் 6 தான் எடுக்கணும், 6 எழுதணும். ஓகேவா? விச் ஆர் டிவைடட் இன்டூ 2 groups each containing 5 கொஸ்டின். தட் மீன்ஸ் டோட்டலாக 10 கொஸ்டின் இருக்குன்னா குரூப் 1ல் 5 கொஸ்டின் இருக்குது, குரூப் 2ல் 5 கொஸ்டின் இருக்குது. நான் டோட்டலாக எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணணும்? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 கொஸ்டின் தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? டோட்டலாக 6 கொஸ்டின் தான் செலக்ட் பண்ணணும். அதில் என்ன க்ரைட்டீரியானா, he is not permitted to attempt more than 4 questions from each group. That means என்னால் ஒரே குரூப்பில் இருந்து 5 கொஸ்டின் எடுக்க முடியாது.
மினிமம் இன்னொரு குரூப்லேருந்து ஒரு கொஷின் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் என்னால் இங்கே 5 எடுக்க முடியாது கண்ணா. என்னால் எய்தர் குரூப் 1ல் இருந்து 4 கொஷின் எடுத்துகிட்டு இங்கே 2 எடுக்க முடியும். அப்படி இல்லையா ஆர் சி இது வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் 4 and 2, அப்படி இல்லையா ஆர் 3 and 3, அப்படி இல்லைன்னா 2 and 4, அப்படி இல்லைன்னா 1 and 5 வராது. 1 and 5 வராது. சார் 10 எப்படி வந்துச்சுன்னு அகைன் சொல்லுங்கள். இங்கே பாருமா, சரி நமக்கு டோட்டலாக 14 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவி இங்கே பாரு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? டோட்டலாக 14 பேர் இருக்கிறாங்கன்னா இதில் 2 கோல் கீப்பரு, மீதி 10 அதர் பிளேயர்ஸ். நான் இந்த லைனை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த லைனை 2 of them can only be a goal keeper. அந்த 2 பீப்பர் கோல் கீப்பிங் பண்ணுற வேலையை மட்டும்தான் பார்ப்பான். இறங்கி ஓட மாட்டான், ஃபீல்டில் இறங்கி ஓட மாட்டான். ஓகேவா? ஃபீல்டில் இறங்கி ஓட மாட்டான். ஓகே, நீ ஆப்ஷன் 1 என்ன பண்ணுறனா, ஃபஸ்ட்டு கோல் கீப்பர் 1 மட்டும் நீ வச்சுக்கிட்ட. டேய் உனக்கு இங்கே பாரா, ஒரு ஃபுட்பால் டீம்னா கோல் கீப்பர் இருக்கணும். ஓகேவா? அது மேண்டேட்ரி. அவன் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது யாரா டோனி என்னடா பண்ணுவாங்க, டே ஸ்டெம்பில் போட்டு அடிப்பார், அது பேர் என்னது, ஸ்டெம்பிங், பவுலிங் ஃபீல்டிங். டே ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்று பண்ணுற வேலை என்னதுடா, எனக்கு மறந்துச்சு. விக்கெட் கீப்பிங். சாரிமா. ஓகேவா? பாரா சிஏ படிச்சு வச்சு கிரிக்கெட்டே மறந்துச்சு. விக்கெட் கீப்பிங் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்கணும் கிரிக்கெட்டுக்கு, அது உனக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் இருக்கணும். அவர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு 2 ஆப்ஷன் தான் கோல் கீப்பருக்கு. எய்தர் கோல் கீப்பர் 1 வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கோல் கீப்பர் 2 வச்சிருக்கலாம். நீ கோல் கீப்பர் 1 வச்சிருக்கிறன்னு வச்சுக்கலாம். மீதி ஒரு டீமில் 11 பேர் இருக்கணும். ஒரு டீமில் 11 பேர் இருக்கணும். அந்த 11 பேரில் உனக்கு கோல் கீப்பரை செலக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கோல் கீப்பர் 1 செலக்ட் பண்ணிட்டேன்னா, சரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோல் கீப்பர் செலக்ட் பண்ணிட்டேன்னா மீதி எத்தனை பேர் தேவை அந்த டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு? 1 ஆல்ரெடி இருக்குன்னா மீதி 10 பேர் தேவை. அந்த 10 பேரை நீ சூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது? 12 ஆப்ஷன் இருக்குது. நீ 14 ஆப்ஷன்லேருந்தே எடுக்க முடியாதா அதில்? ஏன்னா கோல் கீப்பர் ஆல்ரெடி நீ சூஸ் பண்ணிட்டு கோல் கீப்பரை எலிமினேட் பண்ணுறேன். மீதி உனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா 12 ஆப்ஷன் இருக்குது. தட் மீன்ஸ் 12 அதர் பிளேயர்ஸ்லேருந்து 10 அதர் பிளேயர்ஸ் எடுக்கலாம். இது ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ். அப்படி இல்லையா நீ கோல் கீப்பர் 2 வச்சுக்கிட்டு இதை நீ எடுக்கலாம். ஓகேவா? 12C10. ஓகேவா? தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது, செகண்ட் ஆப்ஷன் இது, எய்தர் ஆர் அப்படின்றதுனால ப்ளஸ். வனிஷா சாரிமா மிஸ்டேக் மை மிஸ்டேக். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 12 தான். ஓகே சரி ஓகேம்மா. டே நான் எங்கடா எங்கேயோ விட்டேன். இதான் லாஸ்ட் செம். ஓகே, இதுதான் நான் வந்து பார்த்தோன்னா ப்ராபபிலிட்டி. இதெல்லாம் தான் நான் வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணலாம். எய்தர் குரூப் 1லேருந்து 4 கொஷின், குரூப் 2லேருந்து 2. நான் வந்து 6 கொஷின் ஃபில் பண்ணணும். ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கேருந்து 4 எடுத்தேன்னா இங்கேருந்து 2, அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 எடுத்தேன்னா இங்கேருந்து 3, இங்கேருந்து 2 எடுத்தேன்னா இங்கேருந்து 4. ஓகே, 1-5 அந்த ரேஷோ வராது, 1-5 வராது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு குரூப்பில் 5 கொஷின் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ அண்டுனா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே பாரு, 5லேருந்து நீ 4 எடு, 5C4 மல்டிப்ளை பை அகெயின் 5C2. இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி. இப்படி இல்லைனா ஆர் நீ என்ன பண்ணலாம், 5லேருந்து 3 எடுத்துகிட்டு அகெயின் 5லேருந்து நீ 3 எடுக்கலாம். இது செகண்ட் பாசிபிலிட்டி. ஆர் இந்த 5லேருந்து 2 எடுத்துகிட்டு இந்த 5லேருந்து 4 எடுக்கலாம். ஸோ 3 பாசிபிலிட்டியும் ஆட் பண்ணுறேன்னா உனக்கு ஆன்சர் வரும். போட்டு பார்ப்போம். இதோட முடிச்சுக்கலாம்டா. ஓகேவா? இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிக்கு ஆன்சர் சொல்லு. 5C4 into 5C2. 5C4 into 5C2. புரியுதாமா? டேய் இதை நீ சால்வ் பண்ணு. எய்தர் ஃபஸ்ட்டு குரூப்லேருந்து நான் 4 எடுத்துகிட்டு செகண்ட் குரூப்லேருந்து 2 எடுக்கலாம், ப்ளஸ் ஆர்எல்ஸ் நான் ஃபஸ்ட்டு குரூப்லேருந்து 3 எடுத்துகிட்டு செகண்ட் குரூப்லேருந்து 3 எடுக்கலாம். 6 கொஸ்டின் வந்துருச்சு. ஆர்எல்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு குரூப்லேருந்து 2 எடுத்துகிட்டு செகண்ட் குரூப்லேருந்து மல்டிப்ளை செகண்ட் குரூப்லேருந்து 4 எடுக்கலாம். ஸோ இந்த 3 ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால 3 ஆர் ஆப்ஷன் இருக்கிறதுனால ++ன்னு பண்ணணும். 200 என்ன கேட்குற? 200 நான் உன்னை கேட்டேன்னு என்ன கேட்குறேன்? ஓகேவா? 200 அவ்வளோதாம்மா. 11க்கு டி.
டே அவ்வளோதான்ப்பா ஓகே. சரி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் போட்டினே இருக்கலாம். பட் இருந்தாலும் உனக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம டீகோட் பண்ணணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஆன் பண்ணாம்ப்பா. சரி ஒரே நிமிஷம். நான் 10:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க ஓகே. அது எனக்கு ஒரு பெருமை தான். நான் என்ன பண்ணுறேன் வீடியோவை சரி வீடியோ ஒரே நிமிஷம்.